வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டு விகாரி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, அரசின் அதிரடி அறிவிப்பு. மீண்டும் நாடாளுமன்றம் செல்லப்போகும் ரணில், கேள்விக்குறியாகியுள்ள பைசரிநாசனம். இலங்கை தொடர்பில் 120 சர்வதேச வல்லுநர்கள் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. இலங்கையை நோக்கி புதிய காற்று சுழற்சி, யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். இலங்கையில் வீதிகளில் மிதக்கும் சடலங்கள், பெரும் அதிர்ச்சியில் வாழும் இலங்கை வாழ் மக்கள். தென்னிலங்கையில் பதிவான மற்றொரு துப்பாக்கிச்சூடு, முகாமையாளர் ஒருவர் பலி. வெனிசுலா எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்த அமெரிக்கா. இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டு விகாரி பிரச்சினைக்கு விரைவில் தீர்ப்பு பெற்றுக் கொடுக்கப்படும் என புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தையிட்டி திசவிகாரிக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரியின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரிக்கு முன்பாக நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஷ் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் 3 உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் புத்த சாசன மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி ஊடகம் ஒன்று வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தையிட்டி திசவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் விகாராதிபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழே வழங்கப்பட்டிருக்கின்றது. அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவி உயர்வு அல்ல. அத்துடன் தையிட்டி விகாரை பிரச்சினையையும் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்த வேண்டாம். தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து எமது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய விகாரிக்கு சொந்தமான காணிகளை விகாரிக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா நாடாளுமன்ற உறுப்புரிமையில் இருந்து விலகுவதாகவும் அவ்விடத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்படவுள்ளதாக அரசியல் களத்தில் பேசப்படுகின்றது என முன்னாள் எம்பி உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார் என்றும் தற்போதைய இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும் எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார். தற்போதைய இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும். அரசாங்கத்தை புகழ்வது எதிர்க்கட்சிகளின் வேலை இல்லை. அதற்குதான் ஆளும் கட்சியில் 159 உறுப்பினர்கள் உள்ளார்கள். ஆளுங்கட்சியினர் அரசாங்கத்தின் தவறுகளையும் சரி என்று புகழ்வார்கள். ஏனெனில் சரியது பிழையது என்று அவர்களால் தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது. அரசாங்கங்களின் குறைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு அவற்றை எடுத்துரைப்பதே எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு. அதனையே நாங்கள் செய்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையை நிலைகுலைய செய்த டித்வா சூறாவளியினால் ஏற்பட்டுள்ள பாரிய அழிவுகளை சமாளிக்க இலங்கையின் வெளிநாட்டு கடன் மீள செலுத்துதலை உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு உலகின் முன்னணி பொருளாதார நிபுணர்கள் 120 பேர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நோபல் பரிசு பெற்ற யோசப் ஸ்டிக்லிட்ஸ், பிரபல பொருளாதார நிபுணர்களான தோமஸ் பிக்கெட்டி, ஜெயதி கோஷ் மற்றும் டொனட் எகனாமிக்ஸ் புகழ் கேட் ராவர்த் உள்ளிட்ட 120 சர்வதேச வல்லுநர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இலங்கையில் டித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவால் 600க்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்துள்ளதோடு இலட்சக்கணக்கான வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் தரைமட்டமாகியுள்ளன. இது இலங்கையின் வரலாற்றில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலான இயற்கை நட்டம் என இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசுநாயக்க தெரிவித்திருந்தார். ஏற்கனவே 2022ஆம் ஆண்டில் வங்குரோத்து நிலையை அடைந்து கடந்த ஆண்டு $9 பில்லியன் கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போதைய சூழலில் அரசாங்க வருமானத்தில் 25% கடனுக்காக செலவிடுவது சாத்தியமற்றது என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை தற்போது கடுமையான பொருளாதார அதிர்ச்சியை எதிர்கொண்டுள்ளது. ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட நிலையில் உள்ள நாட்டின் நிதி இடைவெளியை இந்த சூறாவளி பேரழிவு முற்றாக விளங்கிவிடும். எனவே தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய கடன் மறுசீரமைப்பு திட்டம் அவசியம் என சர்வதேச வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளை அனர்த்த நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்திடம் $200 மில்லியன் அவசர கடனை கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி தற்போது மாலைதீவுக்கு அருகில் நிலை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார்.
இதன் காரணமாக கிழக்கு ஊவா சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை இன்று இரவு முதல் படிப்படியாக குறைவடையும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே எதிர்வரும் 28ஆம் திகதியன்று வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் சாத்தியம் காணப்படுகின்றது. இதன் தாக்கத்தால் 28ஆம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மழை நிலை 7/1/2026 வரை தொடர கூடும் எனவும் இடைப்பட்ட சில நாட்களில் மழையற்ற கால பகுதிகளும் காணப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 31/12/2025 முதல் மத்திய ஊவா வடமத்திய தெற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாகாணங்களுக்கும் 7ஆம் திகதி முதல் மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 10/1/2026 முதல் 13/1/2026 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுகின்றது. வானிலை முன்னறிவிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவி வரும் குளிரான வானிலை 26/12/2025 முதல் படிப்படியாக குறைவடையும் சாத்தியமுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் இந்த வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு தமது விவசாய நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். இது ஒரு நீண்டகால வானிலை முன்னறிவிப்பு என்பதால் இதில் காலப்போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தைட்டி சட்டப்பூர்வமற்ற பிகாரி விவகாரத்திற்காக சாத்வீகமான முறையில் போராட்டம் நடைபெற்ற போது சைவ சமய தலைவர்களில் ஒருவரான நல்லூர் சிவகுரு ஆதீன தவ திரு வேலன் சுவாமிகள் மிக மிலேச்சத்தனமான முறையில் கைது செய்யப்பட்டதை சைவ மகாசபை வன்மையாக கண்டித்துள்ளது. வணக்கத்துக்குரிய மதத்துறவி மீது மிக மோசமான நடத்தையை காண்பித்தமை மிகவும் பாரதூரமான தவறாகும். இலங்கையில் உள்ள அனைத்து மத தலைவர்களையும் சமனாக மதிக்க வேண்டிய சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியவர்கள் ஒரே தலைபட்சமாக சட்ட ரீதியற்ற முறையில் தனியார் காணியில் அடாத்தாக நிறுவப்பட்டுள்ள ஒரு மத கட்டடத்திற்காக அதனை எதிர்த்து போராடிய அந்த பிரதேசத்து மத தலைவரை மிலேச்சத்தனமாக தள்ளிச் சென்று வாகனத்தில் ஏற்றி கைது செய்தமை எமது சமயத்தை அவமதித்த செயலாகவே பார்க்கின்றோம். இந்த விடயத்தில் அரசு உடனடியாக பக்கசார்பு விசாரணையை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இவ்வாறான எமது சமய தலைவர்களை அவமதிக்கும் செயலை முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கு உறுதியளிக்க வேண்டும் என சைவ சமய மக்கள் சார்பாக அகில இலங்கை சைவ மகாசபையினராகிய நாம் ஆழமாக வலியுறுத்தி நிற்கின்றோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கம்பலே துணுக்கே உள்ள பிரதான வீதியில் உள்ள இகலகம மயானத்தில் உள்ள சடலங்களின் எச்சங்கள் வெளிவந்துள்ளமையால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மயானத்தில் புதைக்கப்பட்ட சடலங்களின் சிதைவுகள் சவப்பட்டிகளுடன் பல நாட்களாக வீதியில் கிடப்பதால் அந்த பகுதி அச்சம் நிறைந்த பகுதியாக மாறியுள்ளது. இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் அதனை சரி செய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 27ஆம் திகதி ஏற்பட்ட பேரழிவுடன் இந்த மயானம் மண் சரிவால் பாதிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. வீதி முடங்கியுள்ளமை காரணமாக துணுக்கே உள்ள பகுதியில் சுமார் 2000 பேர் வரையில் அந்த கிராமத்தில் சிக்கியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த பகுதியை சேர்ந்த ஜெயந்திகுமாரி என்ற பெண் இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளார். மயானத்தில் புதைக்கப்பட்ட சவப்பட்டிகளுடன் உடல்கள் மண் சரிவிலிருந்து வெளியே வந்து வீதியில் கிடக்கின்றன. கிட்டத்தட்ட 1 மாதமாகிவிட்டது. இதுகுறித்து உடபலத்த பிரதேச செயலாளரிடம் தெரிவித்திருந்தோம். ஆனால் அது பலனளிக்கவில்லை. இப்போது நாங்கள் உதவியேற்றவர்களாக இருக்கின்றோம். அழுகி சேற்றில் கலந்த இந்த உடல்கள் ஆபத்தான நோய்களை பரப்பும் என அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தென்னிலங்கையில் இன்றைய தினம் மற்றொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. அதன்படி அம்பலாங்குடி நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் முகாமையாளர் மீது இந்த துப்பாக்கிச்சூடு இன்று காலை பதிவாகியுள்ளது. அதன்படி அம்பலாங்குடி நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் முகாமையாளர் மீது இன்று காலை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதுவரை வெளியாகியுள்ள தகவல்களின்படி இரு குற்றக்கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் விளைவாகவே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபரும் குற்றக்கும்பல் உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியவர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்களை கைது செய்வதற்காகவும் அம்பலாங்குட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் ராணுவ தலைமையகத்தை மையமாக கொண்டு ஒரு செயற்பாட்டு அறையை நிறுவ பாதுகாப்பு செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார்.
பொது பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்வதற்கும் அதன் அமைதியான கொண்டாட்டத்திற்கு தேவையான பின்னணியை தயாரிப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலம் முடியும் வரை தொடர்ந்து செயல்படும் இந்த செயற்பாட்டு அறை முப்படைகளுக்கும் இலங்கை போலீசாருக்கும் இடையே நெருக்கமான ஒத்துழைப்பை உறுதி செய்யும் முக்கிய ஒருங்கிணைப்பு மையமாக செயல்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பிற்காக செயற்பாட்டு அறை பண்டிகை காலத்தில் ஏற்படக்கூடிய எந்தவொரு பாதுகாப்பு சவால் அல்லது அவசர நிலைக்கும் உடனடி முறையான மற்றும் உகந்த பதிலை உறுதி செய்வதே இந்த கூட்டு ஒருங்கிணைப்பு பொறிமுறையின் முதன்மை நோக்கமாகும். புதுப்பிக்கப்பட்ட தகவல்களின் பரிமாற்றத்தை வலுப்படுத்தவும் சரியான நேரத்தில் முடிவுகளை எடுக்கவும் அனைத்து பாதுகாப்பு படைகளின் செயல்பாடுகளை தயார் நிலையில் மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பொறிமுறையின் மூலம் பண்டிகை காலம் முழுவதும் பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்கவும் அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை பாதுகாக்கவும் அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதோடு பண்டிகை காலம் முழுவதும் பொதுமக்கள் எந்த தடையும் இல்லாமல் அமைதியாக கொண்டாடக்கூடிய வகையில் பாதுகாப்பான சூழலை பராமரிப்பதில் பாதுகாப்பு அமைச்சின் அர்ப்பணிப்பை இது மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பின் புறநகர் பகுதியான மாதவி பிரதேசத்தில் பெற்றோரின் பாதுகாப்பில் இருந்த 15 வயது பாடசாலை மாணவியை கடத்த உதவிய குற்றச்சாட்டில் 19 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞர் மாதம்பே கலஹிடியாவை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறிய லோரியும் போலீசாரின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட சிறுமி 10ஆம் வகுப்பு மாணவி எனவும் 18ஆம் திகதி காலை பாடசாலையில் நடைபெறும் கருத்தரங்கில் கலந்து கொள்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். ஆனாலும் குறித்த மாணவி பாடசாலையில் நடைபெறும் கருத்தரங்கில் கலந்து கொள்ளவில்லை என்பதை அவரது தாயார் அறிந்துள்ளார். அந்த சிறுமி மாதம்பே பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞனுடன் காதல் உறவில் இருந்ததாகவும் அந்த இளைஞனையும் தற்போது காணவில்லை எனவும் காணாமல் போன சிறுமியின் தாயார் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின்படி வெனிசுலாவில் மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடலோர காவல்படை சிறைப்பிடித்துள்ளது. வெனிசுலா உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக குற்றம் சாட்டி வரும் அதிபர் டிரம்ப் போதைப்பொருள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற பெயரில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கரீபியன் கடல் மற்றும் கிழக்கு பசிபிக் கடல் பகுதியில் படகுகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். வெனிசுலா அதிபர் மடுரோவை போதைப்பொருள் பயங்கரவாதி என்று டிரம்ப் அரசு அறிவித்துள்ளது. அவரை கைது செய்ய உதவுவோருக்கு $5 கோடி சன்மானம் வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கரீபியன் கடலில் வெனிசுலாவுக்கு அருகே மிகப்பெரிய அளவில் தனது கடற்படையை அமெரிக்கா குவித்தது. இதனால் வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வெனிசுலா கடலோர பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்க படை சனிக்கிழமை சிறைப்பிடித்தது. அதிபர் மடூரோ மீதான அழுத்தத்தை அதிபர் டிரம்ப் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் 2 வாரங்களில் வெனிசுலா கடலோர பகுதியில் 2வது எண்ணெய் கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்டி நோயம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் கடைசியாக வெனிசுலா கடலோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடலோர காவல்படை சிறைப்பிடித்தது. போதைப்பொருள் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளிக்க பயன்படும் எண்ணெய் கப்பல்களின் சட்டவிரோத போக்குவரத்தை அமெரிக்கா சிறைப்பிடிப்பது தொடரும் என்றும் தெரிவித்திருந்தார். வெனிசுலாவுக்கு வந்து செல்லும் தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல்களை தடுத்து முற்றுகையிட அண்மையில் அதிபர் டிரம்ப் உத்தரவிட்ட நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செஞ்சுரிஸ் என்ற பெயர் கொண்ட அந்த கப்பலில் பனாமா நாட்டு கொடி இருந்த நிலையில் அந்த கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடித்துள்ளது. இந்த நடவடிக்கையை திருட்டு மற்றும் கடத்தலுக்கு நிகரானது என்று வெனிசுலா குற்றம் சாட்டியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டு விகாரி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, அரசின் அதிரடி அறிவிப்பு. மீண்டும் நாடாளுமன்றம் செல்லப்போகும் ரணில், கேள்விக்குறியாகியுள்ள பைசரிநாசனம். இலங்கை தொடர்பில் 120 சர்வதேச வல்லுநர்கள் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. இலங்கையை நோக்கி புதிய காற்று சுழற்சி, யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். இலங்கையில் வீதிகளில் மிதக்கும் சடலங்கள், பெரும் அதிர்ச்சியில் வாழும் இலங்கை வாழ் மக்கள். தென்னிலங்கையில் பதிவான மற்றொரு துப்பாக்கிச்சூடு, முகாமையாளர் ஒருவர் பலி. வெனிசுலா எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்த அமெரிக்கா. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.